வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டையே உலுக்கிய கல்கட்டா பிஜி மாணவி அவர்களுடைய படுகொலை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த படுகொலைக்கு பிறகு என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடியற் காலையில் வந்துட்டு அந்த மருத்துவமனைக்கு வளாகத்திற்கு அந்த பெண் மருத்துவர் பணியாற்றிய அந்த மருத்துவமனைக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு சிலர் போய் அந்த செமினார் ஹாலில் வந்து பார்க்கும் பொழுது குற்றையுருமாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரியுது. யார் அவங்க, எதற்காக வந்து ஆடைகள் கலைந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு அவங்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் கிழித்து வெளியில் போட்டு கொடூரமான முறையில் வந்துட்டு இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவங்க அந்த மருத்துவமனையில் பிஜி செஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிஜி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ மாணவி. அவங்களுக்கு வயது வந்து 31 வயது. அவங்க வந்து அதற்கு முந்தைய நாள் வந்து நண்பர்களோடு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து அவங்க ஓய்வு எடுப்பதற்காக, ஏன்னா அந்த அரசு மருத்துவமனைகளில் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் தெரியுது, ஓய்வறைகளே கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக கேரளாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நிறைய இடங்களில் மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய பணி முடிந்த பிறகு அந்த ஓய்வு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காரில் போய் படுத்து தூங்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படியெல்லாம் பேசப்பட்டாலும் கூட இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு கற்பழிப்பு மற்றும் கொலை சம்பவம். மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டார், மருத்துவர் கற்பழிக்கப்பட்டார் அப்படின்ற செய்தி காட்டு தீ போல பரவியது. இந்தியா முழுவதும் வந்து குறிப்பாக எல்லா மாநிலங்களிலுமே மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க. ஐஎம்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய மெடிக்கல் அசோசியேஷன், ஐஎம்ஏ ஜூனியர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக இருக்காங்க. 2 பிரிவாக இல்லை, 2 அசோசியேஷனு. 2 பேருமே இந்த படுகொலையை கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. அவங்க இல்லாமல் நிறைய இடங்களில் பார்க்கின்ற பொழுது வழக்கறிஞர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சமூக ஆர்வலர்களும் போராட்டங்களை அங்கங்கே முன்னெடுத்திருக்காங்க. இப்போ இந்த 1886 உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி. வெள்ளைக்காரன் காலத்திலேருந்தே அந்த மருத்துவமனை இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று. சப்சிக்வெண்ட்டாக பல மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட இந்த மருத்துவமனையில் படிப்பது வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா நிறைய பேர் அந்த மருத்துவமனையில் பிஜி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, யூஜி முடித்தவொன்னே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த மாணவி ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடியற் காலையில் அவர்கள் வந்து கொடூரமான முறையில் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்ன்ற ஒரு செய்தி தெரிஞ்ச உடனே அந்த கல்லூரியுடைய முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் அந்த சூப்பரண்டன்ட்டு, அதுக்கு பிறகு அங்கே 2 அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது அந்த வளாகத்திற்குண்டு 2 அசிஸ்டன்ட் கமிஷனர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் இல்லை. ஆனால் சந்தீப் கோஷ் வந்து 1 மணி நேரத்தில் நாங்கள் இந்த வழக்கை வந்து காவல்துறைக்கு சொல்லிட்டோம், இந்த கேஸ் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை நம்ம பார்த்தோம். ஆனால் இவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தை ஆரம்ப நிலையில் வந்துட்டு இதை ஒரு தற்கொலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மருத்துவமனை நிர்வாகம் முயற்சித்ததாக ஒரு தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் அடுத்த நாள் 9ஆம் தேதியே வந்து இந்த செய்தி பயங்கரமாக தெரிஞ்ச உடனே அங்கங்கே ஆர்ப்பாட்டம். அங்கே படிக்கின்ற மாணவர்களே வந்து என்னன்னு கேட்டால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த கல்லூரியுடைய முதல்வர் என்ன சொன்னாராம், அதாவது சந்தீப் கோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இரவு ஏன் அத்தனை மணிக்கு அங்கே போனோம், இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை அவர் சொன்னதாகவும், அது எங்கள் ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கையில் ஒரு பதாகை வைத்து அதை வந்து ஷேம் ஆன் யூ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பதாகையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அதன் தொடர்ச்சியாக இப்படி ஒரு கொடூரமான 16-18 இடங்களில் வந்துட்டு வெளிக்காயங்கள் கொடூரமான முறையில் வந்து அதை வந்து நம்ம விவரித்து சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக உள்காயங்கள் ஒரு 9 இடத்துல இருந்துச்சுன்றாங்க. உடனே வந்து ஏற்கனவே நம்ம யூகேல இருந்த மாதிரி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கருத்துக்களை பதிவு செய்வது, இறந்த உடனே ஒரு சம்பவம், ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸ், ஒரு அந்த இடத்த வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர எல்லோரும் உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்க சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணை பற்றிய புகைப்படங்கள் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க. போட ஆரம்பித்தோன்னே இந்த பிரச்சனை பெருசாக போகுது. ஏற்கனவே யூகேயில் அது மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சவுத் போர்ட் என்கின்ற ஒரு இடத்துல வந்து இப்போ வெக்கேஷன் டைம்ன்றதுனால பசங்கள்லாம் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போயிருக்கும் பொழுது குழந்தைங்கள்லாம் எல்லோரும் இந்த சீஷோர் சிட்டியில் ஒரு பகுதியில் வந்துட்டு நம்ம ஈசிஆர் மாதிரி ஒரு பகுதியில் வந்து
டான்ஸ் கிளாஸுக்கு போயிருக்கும்போது ஒரு 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் என்ன பண்ணுறான், கையில் ஒரு கத்தி எடுத்து திடீர்னு கூட்டத்தில் புகுந்து எல்லாரையும் குத்துறான். குத்தும் பொழுது 3 சிறுமிகள், அதாவது 6லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்க 3 சிறுமிகள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே இறந்துறாங்க. இறந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய ரைட் விங்கை சார்ந்தவர், அந்த கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஊறி போயிருப்பான் இல்லையா, அந்த டீம் என்ன பண்ணால் இஸ்லாமிய சகோதரர்கள், அதாவது அசைலமாக ரெஃப்யூஜியாக இங்கே வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து அதை சார்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் இதை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பதிவு போட்டாங்க. ஒரு பெரிய கலவரமாகி போச்சு. அது மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இஷ்டத்துக்கு எல்லாருமே ஒவ்வொரு பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட ஆரம்பிச்சோன்னா குற்றவாளிகளை கைது செய்யணுன்றதில் தான் காவல்துறை முதல்ல வந்து உள்ளே போகணும். அப்போ கமிஷனர் என்ன பண்ணுறாரு, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை தூக்குறாரு. அதற்கு முன்னாடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மருத்துவமனை சூப்பரண்டை தூக்குறாங்க. ஒரு பக்கம் இந்த சந்தீப் கோஷ் பிரின்சிபல் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது. 2023 அவர் இந்த மருத்துவமனையிலிருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறார். ஆனால் ஒரு சில நாட்களே திருப்பி இந்த மருத்துவமனைக்கு வந்தார். அப்போ அவருக்கு கன்வீனியண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த ஆர்கன்ஸ் திருடுலாம் நிறைய நடக்குது இந்த மருத்துவமனையில். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதில் ஏகப்பட்ட முறைகேடுகள், ஊழல்கள் நடந்திருக்குன்றதெல்லாம் இப்போ சிபிஐ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோஷ் மேலே ஒரே எதிர்ப்பாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், ரிசைன் பண்ணுறேன், இந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ரிசைன் பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு மருத்துவமனை கல்லூரி, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பிரின்சிபலாக அவர் நியமிக்கப்படுகிறார். இது ஒரு பெரிய சந்தேகம். என்னடா இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் 2வது நாள் இங்கே வந்துடுறான், இவனே ரிசைன் பண்ணிட்டு போனாலும் திருப்பி இவனை கூப்பிட்டு வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அடுத்த கட்டமாக இந்த குற்றவாளி யாராக இருக்குன்னு பார்க்கும்போது ஏற்கனவே தெரியும் சஞ்சய் ராய்ன்ற ஒருத்தவன், அவங்க அக்கா வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அங்கே எங்கேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். தங்கச்சி வந்து இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் FOP என்கின்ற ஒரு பணியில் வேற ஒரு இடத்துல அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் ஏற்கனவே 3 திருமணமானவன். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் ஈவன் இந்த சம்பவத்தில் வந்து பங்கு பெற்றிருப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே அவனை வந்து என்ன பண்ணுறான், இவன் தான் அக்யூஸ்ன்ற மாதிரி பார்த்துருப்போம். நம்ம கல்யாண மாப்பிள்ளை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போவாங்க காவல்துறை. ஹைதராபாத்தில் இதே மாதிரி ஒரு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்து இப்போ வண்டியில் போகும்போது ஒரு ஸ்கூட்டியை கன்னடி கொண்டால அவங்களும் பெண் மருத்துவர், அவங்க வண்டி பஞ்சர் ஆகுது. ஒரு 4 பேர் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் மேடம்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக கூட்டு போய் ஒதுக்குப்புறமாக வைத்து அவர்களை கற்பழித்து கொலை செய்து விட்டார். இமீடியட்டாகவே அந்த அரசு என்ன பண்ணாங்கன்னா, அந்த 4 பேரையும் சுட்டு தள்ளினாங்க, என்கவுண்டர் பண்ணாங்க. அப்படியான சம்பவங்கள் தான் நடக்குமே தவிர, ஆனால் இந்த சஞ்சய் ராயை இன்னும் ஒன்று மாலை போட்டு அவருக்கு மோளங்கள்லாம் அடித்து கூட்டு போகல, அவ்வளோ பத்திரமாக கூட்டு போனாங்க மேற்கு வங்காள காவல்துறை. அதே போல் அங்கே இருக்கிறவங்களே ரசிக்காத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த படுகொலை நடந்த உடனே அந்த இறந்து போன பெண்ணுடைய தந்தை வந்து 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாடியை பார்க்குறதுக்கு 3 hours ஆகிருக்குது. அது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடுமை. அதற்கு பிறகு அவங்க தந்தை அனுமதிக்கப்படுறாரு. காவல்துறைக்கு 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னான்றான். அந்த சம்பவம் நடந்த பகுதியில் பக்கத்து ஒரு இடம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. புதுசாக க்ளீன் பண்ண தெரியல, ரொம்ப நாளாக குப்பை இருந்து திடீர்னு க்ளீன் பண்ணி வச்சா அப்புறம் அதுமாதிரி ஒரு இடம் வந்து தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உடனே கமிஷனர் களத்தில் இறங்குற, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவன் எல்லோரும் வந்துட்டான். சம்பவம் நடந்த பிறகு தான் உள்ளே வருவாங்க. அங்கேருந்து CCTV கேமராக்கள் ஆய்வு பண்ணி தான் இப்போ சஞ்சய் ராயை பிடிக்கிறாங்க. 6-7 CCTV இருந்தாலும் அதில் 2 தான் வேலை செஞ்சிச்சு. 1 இந்த சஞ்சய் ராயை பிடித்த பிறகு அவனை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, 2 நாளாக வச்சு அவன்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் வந்து சொல்கிறேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான். ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் வந்து இதில் வந்து சிக்க வைக்கப்பட்டு விட்டேன்ற மாதிரிலாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னதாக தகவல்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் நடந்துச்சுன்னோன்னா அங்கே இருக்க எதிர்கட்சிகள், பாஜக போன்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மம்தா பானர்ஜி அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரியான போயிட்டுருக்கு. நாடு முழுவதும் இந்த விஷயம் பெருசாகிடுச்சு. ஒரு பக்கம் வித்தியாசமாக அதை அவங்க கட்சிக்காரங்களே ரசிக்கலைன்றாங்க. மம்தா பானர்ஜியை சொந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொந்த மாநிலத்தினுடைய முதல்வரே வந்து இந்தியாவிலே முதல் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்கி அவங்க ஒரு நடைபயணம், பொதுக்கூட்டம் இப்படிலாம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டில் போய் ஒரு 2.5 மணி நேரம் பேசி வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுங்க, இதுமாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இரவு 8:50 மணிக்கு தான் அந்த பெண்ணுடைய உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வரும்போது எல்லாம் கொதிப்படைஞ்சாங்க. கொடூரமான கழுத்தெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய அந்தரங்க இடங்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதிரியான படுகொலையாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த சஞ்சய் ராய் மட்டுமே இதை செய்திருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு பக்கம் இந்த பிரின்சிபல் இது மாதிரியான ஒரு சேட்டைக்காரன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. இது அப்படியே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் தாமாகவே முன் வந்து சுமோட்டோவை இந்த வழக்கு எடுக்கிறாங்க. என்னையா அங்கே நடந்துகிட்ருக்கு,
இது ஒரு இடத்துல நடக்குதுன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், இந்தியா முழுவதும் நடக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை அந்த பிரின்சிபல் ஏன் வந்து ஆரம்பத்தில் தற்கொலையாக மாற்றுவதற்கு முயற்சித்தார், இந்த எஃப்ஐஆர் எப்போ போட்டீங்க, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லா ஸ்டெப்ஸையும் கேட்குறாங்க. அதுக்கு முன்னதாகவே கொல்கட்டா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கு நீங்கள் ரொம்ப லட்சணமாக விசாரிக்கிறீங்க, இதை சிபிஐ கிட்ட விட்டுருவோம், அவங்களும் கொஞ்சம் அதிக லட்சமாக விசாரிக்கட்டும்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அக்யூஸ்டை வந்து செக்யூர் பண்ணி அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. இப்போ ரிமாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த சூழலில் இந்த சந்தீப் கோஷ் அப்படின்ற அந்த பிரின்சிபல் இருக்கான் இல்லையா, ஏற்கனவே அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பிரின்சிபலை 4 நாட்கள் விசாரிச்சிருக்காங்க. 4 நாட்கள் விசாரித்து அவருடைய மொபைல் ஃபோனுடைய இன்கமிங் அவுட்கம் கோயிங் காலு, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் சாட், இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு 16 பேர், ஒரு சில மருத்துவர்கள், அங்கே வேலை செஞ்ச நர்ஸு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காணான்றாங்க. இது வரைக்கும் எங்கே போனாங்கன்னே தெரில. ஆனால் இவங்களை பற்றி அலிகேஷன்ஸ் யூடியூப்பில் போட்டோன்னா, இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, இல்லை சமூக வலைதளத்தில் போட்டாங்கன்னா, தப்பு பண்ணாத ஏன் ஓடி ஒழியணும்? இப்போ ஒரு தகவல் செய்யாத தகவலை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டால் அதை ஃபேஸ் பண்ணுமே தவிர இவங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரிலன்னும் போது அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பக்கம் பாலிகிராஃப் டெஸ்ட்டு, அதாவது உண்மை கண்டறியும் சோதனையை இந்த சஞ்சய் ராய்க்கு இப்போ நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அது கொண்டு போகிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு 6 பேரை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்காக இன்க்ளூடிங் பிரின்சிபல் கொண்டு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் பயங்கர காட்டமாக இந்த மருத்துவர்களுக்கு தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. முதல்லாம் பார்த்தோம்னா கேரள மருத்துவர்கள் சொல்கிற ஒரு கருத்து, வருஷத்துக்கு 4-5 கேஸ் தான் கேட்போம், ஆனால் இன்றைக்கி மாதத்துக்கு 40-50 கேஸ் வருது, இது மாதிரி டாக்டர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 2023 வந்தனா தாஸ் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒருத்தன் வரான், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றான். ஏப்பா இருப்பா, அவங்களுக்கு முடிச்சு தான்ப்பா வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 24 வயது. அவங்கள என்ன பண்ணுறான், அந்த சிசர் அங்கே வந்து நம்ம அந்த பேண்டேஜ்லாம் கட்டிட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சிசர் எடுத்து 28 முறை தாறுமாறாக குத்தி அந்த பெண் மருத்துவர், இளம் பெண் மருத்துவர் வந்தனாதாஸை கொட்டாரக்கர அரசு மருத்துவமனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி அது ஒரு பெரிய வைரலாக போச்சு அந்த விஷயம். அது மக்கள் மத்தியில் பேசப்பட்டு நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்கும் கடந்து போயிடுறோம். என்னன்ட்டு ஒரு கொலை நடந்தால் அது 10 நாள் பேசுவோம், 11ஆவது நாள் மறந்துடுவோம். இதே போல் நீங்கள் இதே மேற்கு வங்கத்தில் 2013-2014 பீரியடில் 72 வயது மதிக்கத்தக்க ஒரு நன் கன்னியாஸ்திரி, அவங்க வந்து ஒரு கும்பலால் அடித்து நொறுக்கப்பட்டு அவங்க இருந்த அந்த சர்ச்சு எல்லாத்தையும் அடித்து உடச்சி ரேப் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரில. தமிழ்நாட்டில் டிசிஎஸ் ஸ்டாஃப் 2014 ஒரு பெண் வந்துட்டு இந்த ராம் மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூஸ்ட் ஒருத்தன், அவனோட ஒரு டீம் என்ன பண்ணாங்க, வேலை விட்டு போகும்போது ரேப் அண்ட் மர்டர். அவங்க அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னு தெரில. மும்பையில் ஒரு வழக்கு. இப்போ இது பேசிகிட்டே இருக்கும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நர்ஸு, உத்தரகாண்டில் அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது, அந்த நர்ஸை முகத்தில் வந்து கல்லெல்லாம் அடித்து ஒற்றையால் என்ன பண்ணுறான், அவங்கள வந்து கற்பழித்து கொலை செய்திருக்கிறான். அதே போல் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு பள்ளி மாணவிகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் ஒரு சம்பவம், திருச்சியில் ஒரு சம்பவம், இப்படி தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் இந்த கல்கட்டா இஷ்யூக்கு அப்புறம் நடந்துகிட்டே வருது. அப்படி இருக்கும் பொழுது கல்கட்டா இஷ்யூவில் மாலை போட்டு மரியாதை பண்ணி யாரை அக்யூஸ்டை கூப்பிட்டு வந்தானுங்க, அதை நம்ம பார்த்தோம். அடுத்த உச்சநீதிமன்றம் தலையிட்டு எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கத்தில். அப்படி இருக்கும்பொழுது மேலை நாடுகளுக்கு நான் ஃபாரினோட பயங்கரமான ஆள், என்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிற ஆட்கள் இன்றைக்கி வந்து இந்த ஆயுதங்கள், துப்பாக்கி, இது ஆயுதங்கள் வந்து காவல்துறைக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பயனற்று போய் கிடக்குது. என்றைக்காவது ஒரு நாள் போலி என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அதை வச்சுருக்கோம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சுடணும். பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை இருக்கா, ரேப் அண்ட் மர்டர் அப்படின்போது அப்போ சுடாத துப்பாக்கி எதுக்குன்றேன். ஏன்னா துப்பாக்கிகளை கையில் வச்சுக்கிட்டு என்னடா அது ஒரு வழக்கறிஞர் இப்படியே பேசுகிறான்னு நினைக்கலாம். ஆனால் இதை நீங்கள் லீகலாக்குங்க. யுஏஇ, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே ரிசல்ட்டை கொடுத்துட்றான். ரேப் விக்டிமுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை செய்தது யாருன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. 2 பேருடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை பார்க்குறோம். அந்த ரிப்போர்ட்டில் இப்போ இந்த வழக்கில் கூட பார்த்திங்கன்னா, இந்த பெண் மருத்துவர் கையில் இருந்த அந்த இரத்த மாதிரிகள் எடுத்து அதை ஆய்வு பண்ணுகின்ற போது அது வந்து சஞ்சய் ராயோடது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2வது நாளே தெரிஞ்சிச்சு. அது மாதிரி ஒரு வழக்கில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கன்னா அதை 2வது நாள்லேயே இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே தெரிஞ்சிடும். இந்த பிளட் சாம்பிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 10 நாள் வச்சுருந்து 11 நாளாக ஒன்று சொல்லலாமே. அப்படி ஒரு சட்ட முன்வடிவை அரசு கொண்டு வரணும். இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு அதுக்கு ஒரு ட்ரையலை போட்டு 23 வயசில் அந்த பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்று சொன்னால்
அந்த பொண்ணு அப்பயே செத்துருது. இருந்தாலும் அந்த பொண்ணை கொண்டு போய் 13 வருஷம் கோர்ட்டில் நிறுத்தி அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது அது அந்த பெண்ணை ஏற்கனவே இறந்து போன ஒரு பெண்ணை திருப்பி போட்டு டார்ச்சர் பண்ணுற ஒரு சூழ்நிலை. அப்போ பல சட்டங்கள் இருந்தாலும் கூட இப்போ கூட புதுசாக வந்திருக்க சட்டம் கிரிமினல், அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் பார்க்கும் பொழுது பிஎன்எஸ், புதிதாக வந்திருக்க பிஎன்எஸ் சட்டத்தில் கூட பார்த்தோம்னா 60, 68, 69, 70, 71 இந்த ரேப் சம்மந்தப்பட்ட விஷயங்களே சொல்லுது. அதுவும் அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவர், அங்கே இருக்கிற ஒரு அரசு ஊழியரை கற்பழித்தால் என்ன தண்டனை அப்படின்னு 20 ஆண்டுகள் தண்டனை. இது எப்போ ப்ரூவ் ஆகி வரும்போது இல்லை ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்றான். அப்படி இருக்கும் பொழுது சட்டத்தை மாற்றுகின்ற பொழுது தான். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னு கேட்டால் 100 பேர் கைது செய்யப்படுகின்ற பொழுது என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ 2020-21 30,000 பெண்கள் இந்தியாவில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்கான். அதே போல் இதே என்சிஆர்பி 2012 சொல்லும்போது 25,000 பேர்ன்றான். அப்போ 2012 2024 12 வருஷம் கடந்து கூட நம்ம அதிகமாக தான் போயிட்டு இருக்கோமே தவிர நம்ம கம்மியாகலை. ஒன்று. ரெண்டாவது கேட்டால் 100 பேர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அதில் 27 35 பேர் தான் வந்து கன்விக்ஷன் ஆகிறாங்க. மீதி எல்லாரும் விடுதலை ஆகிறான். இதில் ரேப் கேஸில். அப்போ ரேப் அண்ட் மர்டர்ன்றது ஒரு ப்ரூட்டலான விஷயம் அப்படின்னு பொழுதும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 233 பேர், அதாவது 43% பேருக்கு கிரிமினல் கேசஸ் இருந்துச்சு. அதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலேருந்து தான் நம்ம வரோம். அப்படின்னும் பொழுது இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்ற பொழுது தான் எப்போ நீங்கள் சுட போகிறீங்க, நீங்கள் இட்லி சுட்டிங்க, தோசை சுட்டிங்க, வடை சுட்டிங்க, அதெல்லாத்தையும் நாங்கள் கேட்டோம். ஆனால் பெண்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அப்போ பயன்படுத்தாத துப்பாக்கி எதற்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ இவங்கள வந்து குற்றவாளிகளை அரசு மரியாதையோட மருத்துவ இதில் ஜெயிலில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு அவங்கள ஒவ்வொரு முறையும் கூட்டு போகிறது போது அது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட செலவுகளை ஏற்படுத்தும். அப்போ பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி தொடர்ச்சியாக நிர்பயாச்சா அப்படியே ஒன்று நிர்பயா திட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கிறது, அடுத்து ஒரு பொண்ணாச்சா அதுக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறது. இப்படியே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆகவே சட்டத்துக்கு உட்பட்டே இந்த கற்பழிப்பு மற்றும் கற்பழிப்பு கொலை நடக்கின்ற பொழுது அதற்கு ஒரு 15 நாள் 20 நாள்லேயே நாங்கள் தண்டனை கொடுத்து விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்ட முன்வடிவை எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் இந்த குற்றங்கள் குறையும். வெளிநாடுகளில் பார்க்கின்ற பொழுது 60-70% வந்து கன்விக்ஷன் ரேட் இருக்கும் பொழுது இந்தியா போன்ற நாடுகளில் 27% 30% மிக குறைவான ஒரு ரேஷியோ. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொல்கட்டா டாக்டர் மர்டர் கேஸுக்கு அப்புறம், ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்கு அப்புறம் வந்து இந்த டாக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்லில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கல இந்த பிஎன்எஸ்ஸில் அதுலேயும் அதே வேணான்னு சொல்லி எங்கள் ஆளுங்க சண்டை போடுறாங்க, நாங்களும் அதை எதிர்த்து போராடுறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுலேயும் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து இந்த ரேப் அண்ட் மர்டர் இந்த 2 விஷயங்களுக்குமே வந்து உடனடியாக வந்து ரிசல்ட்டை கொடுத்து உடனடியாக அதை செய்த குற்றவாளியை வந்து நாங்கள் பொது வெளியில் வைத்து சுடுவோம் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் வருகின்ற பொழுது தான் இந்த கன்விக்ஷன் ரேட்டு அதிகமாகும். அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்விக்ஷன் ரேட் அதிகமாகும் பொழுது தான் குற்றங்கள் குறையும். அதிகமாகின்ற பொழுது நிறைய வழக்கு போரூரில் ஒரு சிறுமி இதே மாதிரி வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த அக்யூஸ்ட்லாம் கூட ஜெயிலில் தான் இருக்கான் போல இருக்குது. இது மாதிரி பல்வேறு வழக்குகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இது அங்கே சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. மேற்கு வங்காளத்தை அரசை வந்து கண்டிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அடுத்த கட்டமாக ஒரு சென்ட்ரல் லா வந்து இதுக்காக சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த ஆக்ட் மூலியமாக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க, ஏன்னா மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா முதலாக தமிழ்நாடு அரசு கூட மருத்துவர்களுக்கான ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சம்திங் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை விட்டு ஒரு சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வந்து இது மாதிரி பெண் மருத்துவர்களாக இருக்கட்டும், ஆண் மருத்துவர்களாகட்டும், மருத்துவமனை வளாகங்கள் பாதுகாப்பு. இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் சிஏஎஸ்எஃப் நம்மளுடைய சாலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, சிஏஎஸ்எஃப் பாதுகாப்பு நாங்கள் 24 மணி நேரம் கொடுத்துருக்கோம், சிஆர்பிஎஃப்பும் சிஏஎஸ்எஃப்பும் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு விஷயம். 1886 கட்டப்பட்ட மருத்துவமனை, எத்தனையோ மருத்துவர்கள் உருவாக்குனது. இன்றைக்கி எல்லாம் வயதான மருத்துவர்கள், விருதுகள் வாங்கின மருத்துவர்கள்லாம் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க பாதுகாப்பு இல்லைன்ட்டு. இப்படி ஒரு சூழல் வரக்கூடாது இனியும் என்றால் சட்டத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். இல்லீகலாக யாரையும் சுட சொல்ல, முட்டி கீழே வந்து வண்டியில் கொண்டு போனோம், எட்டி வச்சான், எங்களை தாக்க முற்பட்டார், நாங்கள் சுட்டோம் அப்படின்றல அந்த ஸ்டோரிலாம் நிறைய கேட்டோம். அது வேணாம், லீகலாகவே ஒரு சட்டத்தை ஏற்றுங்கள்.
இயற்றி லீகலாக உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னால், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வந்து துப்பாக்கியை கையில் எடுத்தால் ஒழிய இந்த மாதிரி குற்ற செயல்கள் இந்தியாவில் குறைவதற்கு வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம்.